இந்த சுவாமி நர்சரி கார்டன்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா புத்தூர் பாலிடெக்னிக் கலைக்கல்லூரியில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் கலைக்கல்லூரின்னு. அந்த கல்லூரிக்கு அருகாமையில் இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30,000 சதுரடியில் என்ன வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 35 வருடங்கள் நீடிச்சிருக்கோம். சிறப்பாக எல்லாருக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். குறைஞ்ச அளவுலேருந்து கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட வகையான மர வகைகள், பூஞ்செடிகள் எல்லாம் இருக்குதுங்க. மூலிகை செடிகளே ஒரு 20-25 வகை. பழைய செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு 100 வகைக்கு மேலே இருக்குது. அதே போல் குரோட்டன்ஸ் வகைகள், பழச்செடிகள் இதெல்லாம் இருக்குது. விதைகள் கொடுக்குறோம். அதுக்கான தேவையான தொட்டிகள், க்ரோ பேகு, டூல்ஸு, கருவிகள் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு தேவையான உரங்கள், பூச்சி மருந்துகள் இதெல்லாம் கூட நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பழச்செடிகள் கன்றுகள் பார்த்திங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 3000 ரூபா வரைக்கும் கன்று இருக்குது. மாங்கன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா காயோடு இருக்கும். மியாஷாகின்ற ஒரு மரம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வெயிட்டே 35 கிலோ அளவுக்கு இருக்கும் மரங்கள். இதெல்லாம் 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் அந்த மரக்கன்றுகள் இருக்குது. இது சிறப்பான ஒரு சேவை. இது வந்து ஒரு ஹாபியாக, ஒரு சேவையாகவே செஞ்சிட்ருக்கோம். லயன்ஸ் கிளப்பில் இருக்கிறதுனால மரங்கள் கன்றுகள்லாம் ஸ்கூலுக்கு கொடுக்கறது இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். சில சேவைகளுக்கெல்லாம் நாங்கள் மரக்கன்றுகளை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சிறப்பான ஒரு புனித பணியாகவே நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு தேவையான உரங்களை நாங்கள் ஒரு 20 வருஷமாக நாங்களே தயார் பண்ணிவிட்டு மற்ற நர்சரிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம், மற்றவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஃபுல்லி ஆர்கானிக் ஹியூமஸ் ப்ராடக்ட்டு, வேம்பு புண்ணாக்கு, தேங்காய் நார், மண்புழு உரம், ஹியூமஸ்ஸு இது எல்லாத்தையும் கலந்தாப்புல ஒரு உரம் நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பழக்கன்றுகள் தனியாகவும், பூஞ்சிக்கீடுகளுக்கு தனியாகவும், தனித்தனியாக மூலிகை செடிகளுக்கு தனியாகவும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயார் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா இந்த உரங்களை நாங்கள் இங்கேருந்தே தயார் பண்ணுறதுனால இது மற்ற இடத்துகளில் வாங்குகிற உரங்களை விட தரமானதாகவும் இருக்குது, அதே நேரத்தில் விலை மலிவாகவும் இருக்குது. இது வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மற்ற நர்சரி கார்டன்களுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் அதுக்கான மருந்துகளும் தயார் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுல எங்களுக்கு இப்போ முன்பு பார்த்திங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட வேலை செஞ்சுருந்தாங்க. இப்போ அது அந்த லேபர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு 2-3 பேரோடு நாங்கள் நிப்பாட்டிக்கிட்டோம். இதை தீவிரமாக செய்யணுன்னா மற்றவங்க யாராவது ஏஜென்ட் எடுத்து மற்றவங்க நடத்துனாலும் நடத்தலாம். அதே போல் இந்த செராமிக் பாட்டு இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா பெரிய அளவில் தனியாகவே ஷோரூம் வச்சுருக்கோம். அது தனியாக யாரும் வந்து கிட்டக்கிறது நடத்தணும்னா நடத்தலாம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு. இந்த வண்ண மீன்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாயில் தொட்டிகள்லாம் செஞ்சு பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுவும் ஆட்களுடைய குறைபாடுனால தான் நாங்கள் அதை நிப்பாட்டிட்டோம். இதை தனியாக எடுத்து நடத்துறதுக்கு யாரும் வந்தாங்கனாக்கா அந்த வண்ண மீன்கள், அந்த லவ் பேர்ட்ஸு, மற்ற செல்ல பிராணிகள் இதெல்லாம் கூட நாம் இங்கே சேல்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் இங்கே பண்ணிகிட்டு இருந்த இடம் தான். அது யாரும் தனியாக எடுத்து நடத்துறதுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாடகை கூட நாங்கள் அந்த இடத்த நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். பிற்காலத்தில் ஒரு ஆட்கள் சரியான ஆட்கள் கிடைக்கும்போது அந்த வண்ண மீன்கள்லாம் நாங்கள் இங்கே சேல்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக. ஒரு 15 வகை எங்கள்கிட்ட இருக்குது. பெங்களூர் ரோஸு, ஊட்டி ரோஸு, காஷ்மீர் ரோஸு, பன்னீர் ரோஸு, நாட்டு ரோஸு, இந்த மாதிரி வண்ணங்கள் பார்த்து நிறைய வண்ணங்கள் இருக்குது. இது எக்ஸோரான்னு இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இதிலே ஒரு 7-8 வகைகள் இருக்குது. அதே போல் மாலை பார்த்திங்கன்னா இது வந்து மியாசாகி வரைக்கும் ஒரு வெரைட்டி. இது 1 கிலோ மாம்பழமே 1000 ரூபாய்க்கு போயிருக்கு. தாய்லாந்து வேண்டு இது எல்லா காலத்துலையுமே காய்க்கக்கூடியது, செடியிலே காய்க்கக்கூடியது. இதுதான் செம்பருத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கலர் இருக்குது. அதாவது வெள்ளை, சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் இந்த மாதிரி இருக்குது. நந்தியாவட்டையில் ஒரு 5-6 வகைகள் இருக்குது. வாசனை உள்ள நந்தியாவட்டை, அடுக்கு நந்தியாவட்டை, ஒட்டை நந்தியாவட்டை, மினி நந்தியாவட்டை இந்த மாதிரி இருக்கும். இந்த மஞ்சள் பூ அரளியில் ஒரு 4-5 கலர் இருக்குது. இது இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பூச்செடிகள் உள்ள வெரைட்டி தான் நல்லா இருக்கும். ரங்கூன் கிரிப்பர், எல்லோ ஃப்ளவர், மெகமாது, ப்ளூ ஃப்ளவர், ஒயிட் ஃப்ளவர் இந்த மாதிரி பூஞ்செடிகள், குரோட்டன்ஸில் பல வகைகள், கனகாம்பரம், சந்தனமுல்லை, காக்கட்டான், ஜாதி மல்லி, ராஜா மல்லி, பவளமல்லி, பாரிஜாதம், டிசம்பரில் ஒரு 5-6 கலர் இருக்குது. செண்பகம், செடியிலே பூக்கக்கூடிய செண்பகம், இது பன்னீர் பூ, இது பன்னீர் மரம். ஃபோபியான்னு சொல்லுவாங்க, அதாவது வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வச்சா நல்லதுன்னுவாங்க. எல்லாம் மாடியில் வளர்க்கலாம். இதெல்லாம் அதிகமான தண்ணி தேவைப்படாது. சைனா பாம்ஸ், ரெட் பாம்ஸ் தொட்டியில் மீன்களோடு அப்படியே வச்சுருக்கோம் அழகுக்காக. நீங்கள் ஃபிஷ்ஷும் வைக்கிறீங்க இருக்கோம். இப்போ தற்சமையாக நிப்பாட்டி வச்சுருக்கோம். சரியான ஆள் மெயின்டைன் பண்ண முடியலன்றது ஃபிஷ்ஷு தான் மேஜராக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தற்சமையாக நிப்பாட்டி வச்சுருக்கோம். திரும்பி அதை கொண்டு வருவீங்களா? கொண்டு வரதுக்கு வாய்ப்பு. சரி, சரியான ஆள் கிடைச்சதுனாக்கா நாங்கள் இது பண்ணலாம். ஆளுக்கு நின்றுடுறாங்க, ஏன்னா அது உயிரினம், டெய்லி அது கவனிக்கணும். அதுக்காக சரியான ஆள் கிடைக்கல. மூலிகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 விதத்துக்கு மேலே கொண்ட மூலிகைகள் இருக்குது. பிரதானி,
இந்த டவுன் பாண்டான பிரியாணி போடுற இல்லை பாருங்க, மிளகு செடி காயோடு இருக்கு பாருங்கள். இந்த பெரியானங்கன்னுவாங்க, ரோஸ்மேரி, வல்லாரையில் ஹைப்ரிட் வல்லாரை இருக்குது, நாட்டு வல்லாரை இருக்குது. பப்பாளி வந்து ஹைப்ரிட் பப்பாளி, ட்ராகன் ஃப்ரூட், இது கிரேப்ஸு, திராட்சை. இங்கே இருக்கிறதுலாம் ஓரளவுக்கு நிழலில் வளர்க்கக்கூடிய செடிகள், இண்டோர் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் ஒரு 100 வகையான வெரைட்டிகள் இதில் இருக்குது. வாட்டர் ஆப்பிள்னுவாங்க, சீமை இலந்த, மங்குஸ்தான், இது கொடம்புளி, இது வந்து பட்டர் ஃப்ரூட்டு, ஆல் ஸ்பைசஸ், அதாவது இந்த பட்டை கிராம்பு செடி இருக்குல்ல அது. இது முல்சிட்டான்னுவாங்க. இது வந்து கேன்சர் நோய்க்கு ஒரு மருந்தாகவே பயன்படுத்துது. இது கறிப்பலா, இது பலாவிலே 4-5 வெரைட்டி இருக்குது. சப்போட்டா, மாதுளை, நெல்லி, ஆம்லா, மனோரஞ்சிதம். இதுலேருந்து 2.5 வருஷத்தில் கீழேயே காய்க்கக்கூடிய தென்னை மரம் இதெல்லாம். இது ஓரத்தில் ஃபுல்லாக பாக்கு மரம் வச்சுருக்கோம். வீட்டுக்கு எல்லா இடத்துக்கும் பாக்கு மரம் வச்சுருக்கோம். தேக்கு, இந்த தேக்கு கன்று இது வந்து செவிலி இருக்குது. இதுவும் இந்த ஸ்பைசஸ் வெரைட்டி. இது ஸ்டார் ஃப்ரூட்டு, இது செம்மரம், பிஸ்தா, பிளாம்பழம், இது சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க. தொட்டிலே காய்க்கக்கூடிய மேங்கோ, சின்னதாக தான் காய்க்கும். மாடி தோட்டத்துக்கு ஏற்றுக்கிட்டது. இது எல்லாமே இண்டோர் பிளான்ஸ் தான். இந்த இதெல்லாம் என்ன ரேட் வரும் உங்களுக்கு? இதெல்லாம் வந்து 100 ரூபாயிலேருந்து 450 ரூபா, 500 ரூபா வரைக்கும் இருக்குது. தொட்டியில் இருக்குது. தொட்டிக்கு தகுந்த மாதிரி, செடிக்கு தகுந்த மாதிரி. இந்த மாதிரி செடிகள்லாம் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க. இது நாங்கள் 150 சொல்லுவோம், நிறைய எடுக்கும்போது விலையாகும். இது வந்து செராமிக் பாட். பிளாஸ்டிக்லேருந்து 100 ருபீஸ் வரும். அது அந்த பிளாஸ்டிக் உங்ககிட்டே இருக்குது. பேக்கெட்டில் இருந்துன்னா 50 ருபீஸ் தான் வரும். செடி இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தான் வரும். இது இந்த பாட்டோடு சேரும்போது மேலே பெபிள்ஸ் போட்டு அழகாக கொடுத்துருவோம். கலர் பெபிள்ஸ் போட்டு 3 வருஷத்தில் வளருது. டிஎன்டின்னு சொல்லுவாங்க, நெட்டை குட்டை. 3 வருஷத்தில் வளரும். இது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 250லேருந்து 300 காய்கள் காய்க்கும். இது இந்த வெரைட்டி நல்ல வெரைட்டி. இதுதான் நாங்கள் ஹைலைட் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே அது வந்து சீட் ஃபார்ம் லைசன்ஸே எடுத்துகிட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். தென்னங்கன்றுகளுக்கு நாங்கள் நிறைய பண்ணுறோம். தென்னங்கன்றுகள் பார்த்திங்கன்னா 3 வருஷத்தில் காய்க்கக்கூடிய டிஎன்டி வெரைட்டி, நெட்டை குட்டை வெரைட்டி இங்கே ஸ்பெஷலாக நாங்கள் அதை இது பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் தேக்கு, பாக்கு கன்று, நீட்டுக்கு இப்போ எல்லா இடத்துக்கும் பாக்கு கட்டுருக்கு. நல்ல வெரைட்டிலாம் இருக்குது. நிறைய எடுக்கிறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். இந்த செடிகளுக்கு தேவையான பிளாஸ்டிக் பாட்ஸு, அந்த கார்டனுக்கு தேவையான டூல்ஸு, க்ரோ பேக்கு, அதுக்கு தேவையான உரங்கள், மெடிசன் எல்லாமே இருக்குது. அதாவது இது எல்லாம் எங்களுடைய தயாரிப்பு தான். இது வந்து கொக்கோமேன்றது இது, மீன் அமிலம், பஞ்சகவ்யா, இந்த மாதிரி இருக்குது. அதே போல் அதுக்குள்ள மெடிசன்ஸும் இருக்குது. செடிகளுக்கு சில பஞ்சகவ்யா, இது சில டூல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது. எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அந்த ஃபோட்டோ எடுத்துங்க. அந்த செடியெல்லாம் வீடுகளில் வச்சாக்கா வீட்டுக்குள்ளார வைக்கலாம். ஆக்சிஜன் நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி செடிகள். இந்த செராமிக் பாட்டுங்கிறது வீட்டுக்குள்ளே தொட்டியை வந்து இதுக்குள்ளார வச்சுட்டு அழகாக பார்க்கறதுக்கு அழகாக இந்த டைல்ஸில் வைக்கும்போது தொட்டியில் இருக்கிறது. இதுக்கு அடியில் பிளேட்டும் நாங்கள் கொடுக்குறோம். இதெல்லாம் ஒன்று என்ன ரேட் வரும்? இது வந்து 100 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் இருக்குது. வீட்டுக்குள்ளே அலங்காரத்துக்கு இந்த மாதிரி பாட்ஸ் பண்ணுறதுலாம் இதில் வைக்கலாம். பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் பிளாஸ்டிக். சில தண்ணி ஊற்றுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்தால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கொண்டு வந்து அழகாக ஹேங்கிங் டைப் ஃபைபர் பெட்டியில் இது மாதிரி பாட்டில் தொட்டியை இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணலாம். இதெல்லாம் இப்போ செடிக்கு தகுந்த மாதிரி பாட்டு சைஸு. அப்புறம் என்ன, மறக்காமல் அந்த கார்டனுக்கு போய் பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.